ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி சேர்க்கேர். இன்றைக்கி vlogல வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எனக்காக ஒரு கிஃப்ட் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ணது செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போடுறேன்னு. இந்த வீடியோவில் அதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த டேபிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூபோட ஒர்க் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இங்கே தான் என்னோட லேப்டாப் அப்புறம் எடிட் பண்ணுறது எல்லா வேலையுமே இங்கே உட்காந்து தான் நான் பண்ணுவேன். லாஸ்ட் டைம் இந்த டேபிளை வந்து ஒரு வீடியோவில் நான் காமிச்சிருந்தப்போ ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, இந்த டேபிள் மேலே நீங்கள் வச்சிருக்க ஃபோட்டோ வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோர் வச்சுருக்காங்க. கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ். அவங்க வந்து சென்ட் பண்ணது தான். அவங்க பேஜ் நேம் வந்து இட்ஸ் மீ ஜித்து ஸ்ரீ. என்னோட ஒரு சில ஃபோட்டோஸ் வச்சு அவங்க வந்து இந்த கிஃப்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிஃப்ட்ஸ் வந்து அவங்க கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஸ்பெஷலானவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா அவங்க பேஜ் போய் பாருங்கள். அவங்களோட பேஜோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் இந்த பேஜில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறப்ப Vini01 அப்படின்ற கோடை வந்து சொல்லுங்கள். 20% ஆஃபும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்டேருந்து தான் எப்பவுமே கிஃப்ட் வரும். ஃபஸ்ட் டைம் என்னை யாருனே தெரியாமல் யூடியூப்பில் பார்த்து ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜை எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். பட் புதுசாக ஒரு சிலர் இந்த வேலையை பண்ணுறவங்களா இருப்பாங்க. அதாவது நியூலி மேரிட் அந்த மாதிரி இருக்கவங்க. அவங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் இருக்க பொருள் எல்லாத்தையும் காலி பண்ணிடுறேன். இப்போ ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லா பொருளையும் கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க அந்த ட்ரே அது எல்லாத்தையும் வந்து கழட்டி எடுக்க போகிறேன். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்துட்டேன். முக்கியமான விஷயம், சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்கள். இப்போ ஒரு பவுலில் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமன் யூஸ் பண்ணி துடைக்கிறப்ப ஃப்ரிட்ஜில் இருக்க ஸ்மெல் எல்லாத்தையும் அது கண்ட்ரோல் பண்ணி எடுத்துடும். லெமனுக்கு பதில் ஒரு மூடி வினிகர் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து விம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன். இப்போ துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இது நார்மல் சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே கிடைக்கிது. இந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ணி துடைக்கிறப்ப ஈஸியாக அழுக்க வந்து அது உறிஞ்சி எடுத்துரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிளாஸாக இருக்கிறதால அப்படியே இந்த ஸ்பாஞ்சோ இல்லை ஸ்க்ரப்போ போட்டு தேய்க்கிறது வந்து எனக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த கண்ணாடியில் வந்து ஸ்க்ராட்ச் விழுறதுக்கெலாம் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிளாத் யூஸ் பண்ணி தான் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி வச்ச அந்த சோப் வாட்டரில் இதை சோக் பண்ணி எடுத்துகிட்டு இதை வச்சு தொடச்சாலுமே போதும், கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும். சோப்பு போட்டு ஸ்க்ரப் போட்டு நம்ம வாஷ் பண்ணால் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். அந்த கிளாஸும் எந்த ஒரு ஸ்க்ராட்சும் இல்லாமல் நல்லா சேஃபாக நம்ம வந்து இதை தொடச்சி எடுத்துடலாம். கிளாஸ்லாம் தொடச்சதுக்கப்புறமா இப்போ ட்ரே எல்லாத்தையும் அதே மாதிரி நம்ம வந்து க்ளீனாக தொடச்சிக்கலாம். இந்த மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணி துடைக்கிறப்ப தண்ணியும் அதிக அளவில் நம்மளுக்கு செலவாகாது. ஃபஸ்ட் டைம் இந்த சோப் வாட்டர் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துகிட்டு திரும்பவும் இதே மாதிரி நம்ம சோப் கலக்காமல் வெறும் இந்த லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டுட்டு அந்த தண்ணியில் ஒரு டைம் தொடச்சிட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க சோப்பும் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும். அடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாவெல்லாம் அரைச்சி நம்ம வைக்கிறதால ஒரு மாதிரி புளிச்ச ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல்லும் வந்து கம்ப்ளீட்டாக இது ரிமூவ் பண்ணிடும். இந்த வாட்டரை யூஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வெளியில் டோர் எல்லாத்தையும் கூட நம்ம க்ளீன் பண்ணலாம். கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம தேவைப்படுறப்ப இந்த காலின் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்கு பார்க்குறதுக்கே ஒரு புது ஃப்ரிட்ஜ் மாதிரி ஒரு லுக் நமக்கு இருக்கும்.
ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க எல்லா பொருளையும் கம்ப்ளீட்டாக தொடச்சாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே துடைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்பவே ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க. ஆனில் வச்சுட்டுலாம் துடைக்காதீங்க. இந்த சோப் வாட்டர் யூஸ் பண்ணி இப்போ உள்ளேயும் நல்லா கம்ப்ளீட்டாக துடைச்சிக்கிறேன். முக்கியமாக இந்த காய்கறி வைக்கிற அந்த இடம் இருக்கும்ல, அந்த ட்ரே தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப அழுக்காக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இவ்வளோ அழுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தை வச்சு துடைக்கிறப்பவே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்துடும். சப்போஸ் ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப காஞ்சி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னா லைட்டாக அந்த சோப் வாட்டரை தெளித்து விட்டுடுங்க. தெளிச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு துடைச்சிட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்ளீனாக எடுத்துடலாம். நான் இந்த மெத்தடில் தான் வந்து 2 வருஷமாக ஃப்ரிட்ஜை துடைச்சிட்ருக்கேன். கம்ப்ளீட்டாகவும் க்ளீன் ஆகும், பார்க்குறதுக்கும் புது ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கும் எப்போவுமே. இப்போ செகண்ட் டைம் துடைக்கிறதுக்கு தண்ணியில் லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுருக்கேன். இதை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக துடைச்சிட்டா வேலை முடிஞ்சிடும். துடைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இது கம்ப்ளீட்டாக தொடச்சாச்சு. நான் வந்து திரும்பவும் ஃப்ரிட்ஜில் வந்து எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ், அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன். அப்படி யூஸ் பண்ணலாமா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. பட் நெயில் பாலிஷ்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப நாளுக்கு இருக்கும். அது வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போகாது. இப்போ இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜ் வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம க்ளீன் பண்ணுற வரைக்கும் அந்த பேட் ஸ்மெல்லோ ஓடரோ வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். காய்கறி மட்டும்தான் எடுத்து வைக்கல, அது லாஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக விட்டுட்டேன். இப்போ ஃப்ரிட்ஜில் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காட்டன் பேட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இந்த காட்டன் பேடுக்கு பதில் நீங்கள் பஞ்சு கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எசென்ஷியல் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில். நீங்கள் எந்த எசென்ஷியல் ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க அந்த காட்டன் பேட்குள்ளே எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 10 ட்ராப்ஸ்க்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி இந்த பீஸ்க்குள்ளேயும் எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நார்மல் காட்டன் யூஸ் பண்ணாலும் சேம் இதே மாதிரி தான். அதில் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து உருட்டிக்கோங்க. இந்த காட்டன் பேடையும் அதே மாதிரி நான் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு சின்னதாக அதை வந்து சுருட்டிக்கிறேன். அப்போ தான் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்மெல்லும் ரொம்ப நாள் இருக்கும். இதை சின்னதாக ஒரு நியூஸ் பேப்பரில் சுற்றி கூட நீங்கள் வச்சிடலாம். நான் வந்து டோரில் ஒரு பீஸ் வந்து வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து உள்ளே இருக்க ட்ரேயில் ஒரு பீஸ் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுற வரைக்கும் இந்த ஸ்மெல் இருக்கும். சப்போஸ் இந்த ஸ்மெல் வந்து கம்மியாயிட்ட மாதிரி இருக்குன்னா வேறு ஒரு காட்டன் பாலில் திரும்பவும் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணி நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சாயந்தரம் கொஞ்சம் நேரம் நடக்கலாம் அப்படின்றதுக்காக வந்தேன். இதே மெத்தடில் நீங்கள் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி பாருங்கள். முக்கியமாக அந்த ஸ்மெல்லை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் சொன்ன இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் வேறு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Oh